ஹாரின்பா இந்த ஒரு வீடியோவுல தந்தி டிவியின் 4ஆம் கட்ட கருத்து கணிப்பு தற்பொழுது வெளியாகிருக்குது. அதாவது 234 தொகுதியில இதுவரை பாத்தீங்கன்னா 195 தொகுதிகளுக்கான முடிவுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 3 கட்ட முடிவுகள் வெளியானது. தற்போது 4ஆம் கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிருக்குது. 195 இடங்கள்ல திமுக, அதிமுக மற்றும் தாவேகா கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றத வீடியோக்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற போகுது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இதற்கு முன்னாடி விகடன் எடுத்துள்ள கருத்து கணிப்பு வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா தந்தி டிவி எடுத்துள்ள 4ஆம் கட்ட 195 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவு வெளியாக இருக்குது. இதை பத்தி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதன்படி முதலாவதாக திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 71 தொகுதிகளில் முன்னிலை வைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து அதிமுக கூட்டணி 62 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வலுவான சவாலை அளித்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணி 71 தொகுதியும் அதிமுக கூட்டணி 62 தொகுதியும் முன்னிலை வைப்பதாகவும், அதனை தொடர்ந்து 62 தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக என இரு அணிகளுக்கும் இடையே இழுபறி நீடிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இல்ல. இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு எல்லாமே உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் அன்றே பாத்தீங்கன்னா தெரிய வரும். ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, திமுக 71 தொகுதியும் அதிமுக 62 தொகுதியும் 62 தொகுதியில கடுமையான போட்டியும் நிலவும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.